வேதத்தை கேளாதபடி தன் செவி அடைக்கிறோடைய ஜெபம் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறதா? சொல்லுங்களேன். நம்ம செய்யறோமோ இல்லையோ, வசனம் தெரியும்ல. வேதத்தை கேளாதபடி தன் செவி அடைக்கிறோடைய ஜெபம் அருவருப்பா இருக்கும். கேட்க வேண்டிய காரியத்தை கேட்பதற்கு செவியை திறக்காமல் கண்ட காரியங்களுக்கு செவியை திறந்து வைத்து என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, என் ஆராதனை கர்த்தர் கேட்கல, கர்த்தனுக்கு விடுதலை தரல, கர்த்தனுக்கு பதில் தரல என்று புலம்புவதில் எந்த ஒரு காரியமும் இல்லை. நீ புலம்புவது வீண். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் செவியை சாய்க்க வேண்டும். ஆமென். சாட்சியின் பெட்டியிடத்தில் கொண்டு வந்து வைத்தவுடன் இந்த கோல் என்ன செய்து கர்த்தருடைய வார்த்தை சார்ந்து கொள்ளுகிறது. அப்போ எங்க சர்ச்சில் இந்த பாஸ்டர் என்ன பார்த்து சொன்னாரு, தம்பி நீ என்ன பண்ணு, டெய்லி காலையில் 5 அதிகாரம் படி அப்படின்னு சொன்னார். டெய்லி 5 அதிகாரம் படிக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் டெய்லி காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு 5 அதிகாரம் படிக்க ஆரம்பித்தேன். ஆதியாகமத்திலிருந்து படிக்க ஆரம்பித்தேன். முட்டு போட்டு தான் படிப்பேன். அந்த முட்டு போட்டு படிக்கும்போது 5 அதிகாரம் படிக்கும்போது 10-15 அதிகாரங்கள் தாண்டும் பொழுது முதலாவது நான் பார்த்தேன், என்னை சுற்றி இருந்த இருள் எல்லாம் விலகி நிற்கிறது. புரியுதோ புரியலையோ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல இருள் விலகி நிற்கிறத பார்க்க ஆரம்பித்தேன். இந்த வார்த்தையை படிக்க 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 என்னுடைய அடிமைத்தனங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அடிமைத்தனங்களை கர்த்தர் உடைத்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் மாறுதலை பார்த்தேன். 50 அதிகாரம் நான் தாண்டி வரும் பொழுது கர்த்தர் பெரிய மாறுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமத்தில் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினாரோ கர்த்தர் என்னையும் புறப்பட பண்ணினார். வார்த்தையா, கர்த்தருடைய வார்த்தை உன்னை புறப்பட பண்ணும், உன் நிலையிலிருந்து மாற பண்ணும், உன் சூழ்நிலையிலிருந்து மாற பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. ஆமென். என்னுடைய கட்டு கதையா இருந்தால் கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை. கேமரா எடுத்துட்டு இருக்கிற தம்பி ஒரு சாட்சியை சொன்னான். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் யூடியூப்ல டெய்லி மார்னிங் 5 மணிக்கு நான் பேசுறேன். 3 நிமிஷம் தான் பேசுவேன். ஒரு வாக்கு தத்தம், ஒரு கட்டளை, ஒரு ஜெபம், அந்த நாளை ஆசீர்வதித்து ஒரு ஜெபம். இப்போ நான் இதை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ளாக ஒரு சில கேள்விகள் எல்லாம் வந்துச்சு. நம்ம எவ்வளோ பிரசங்கியார் பேசுகிறாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் இவங்களாம் கேட்பாங்களா மக்கள், அப்படி இப்படின்னு மனசுக்குள்ள ஒரு யோசனைகள் எல்லாம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் சில நேரம் சோர்ந்து போய் உட்கார்ந்த நேரத்தில் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னென்னா அவன் ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இதே மாதவரம் தானே தம்பி, மாதவரத்தில் தான் ஏதோ லாரியில் அடிபட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இவன் தம்பி இவன் ஆளை வச்சுட்டு பேசுகிறேன். ஆனால் இவன் அன்றைக்கி எடிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஷூட். அடுத்த நாள் அந்த வீடியோ காலையில் 5 மணிக்கு வர்றதுக்கு எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரின் வாயிலை போட்ட வார்த்தை, கர்த்தர் அவனை உயிரோடே காப்பார், கர்த்தர் அவனை உயிரோடே காப்பார். இந்த வார்த்தையை கேட்ட இந்த தம்பி என்ன பண்ணியிருக்கான், நேராக ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கான் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உயிரோடே காப்பார்னு வசனம் இருக்குல்ல ஆண்டவரே, உயிரோட காப்பார்னு என் ஃப்ரெண்டை திருப்ப எழுப்புங்க ஆண்டவரே. திரும்ப அடி, ஃபுல் அடி. அவன் சொன்ன ஆக்சிடென்ட்டை வச்சு பார்த்தா ஆள் பொழைக்க மாட்டான்ற விசுவாசம் தான் என்னுடைய விசுவாசம். அந்த அளவுக்கு டாப் டு பாட்டம் எலும்புகள் நொறுக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைக்காய் இந்த தம்பி போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் வெளியே நின்று. ஆண்டவரே உயிரோட காப்பேன்னு வசனம் இவர் எடிட் பண்ணிட்டு போனவர், அதனால மனசுல பதிஞ்சிருச்சு. மனசுல பதிஞ்ச அந்த வார்த்தையை சொல்ல 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 என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சொந்த ஊருக்கே போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க, ஆனால் கர்த்தர் எல்லா சர்ஜரியுமே இல்லாமல் அவனை பத்திரமாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். நாட்கள் முடிந்தது என்று நினைத்த அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை செயல்படும். அவ்வளவுதாங்க. எனக்கு எங்க இருந்து தான் வந்ததோ பலன் தெரியல. தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி காலைல ஒரு நாள் டிலே ஆனாலும் சில இந்து சகோதர சகோதரிகள்லாம் ஃபோன் பண்ணி என்னாச்சு பாஸ்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறான். ஏன் இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வருது, என்னாச்சு அப்படின்னு கேட்குற அளவிற்கு கர்த்தர் வார்த்தையை கொண்டு போகிறார். ஐயா, வார்த்தையை நம்புங்கள், வசனத்தை நம்புங்கள், வசனத்தில் நில்லுங்கள். ஜாய்ஸ் மேரை குறித்து ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வருடமும் 100 வாக்கு தத்தங்களை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து ஜெபிப்பார்களாம். 100 வாக்கு தத்தங்களை எழுதி வைத்து ஜெபிப்பதனுடைய வழக்கம். ஆனால் அந்த 6 மாதத்திற்குள்ளாக 100 வாக்கு தத்தமும் அவருடைய வாழ்க்கையில் பழித்து முடிக்குமா? 6 மாதத்திற்குள்ளாக.
இன்னைக்கு நம்மளும் சர்ச்சில் வந்து பாஸ்டரை பார்த்து கையை கொடுத்துட்டு அந்த அட்டையை வாங்கிட்டு போய் பைபிளில் வைக்கிறோமே, வைக்கிறதோடு சரி. அது எடுக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும். நேற்று என்ன சொன்னேன், தீர்மானம் சொன்னேன். இப்போ அடுத்த விஷயம் சொல்கிறேன். கார்டு வந்ததுக்கு பிறகு அந்த கார்டை வாங்கிட்டு இங்கேருந்து அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு போகும்போது திரும்ப போகிற வழியெல்லாம் கை கொடுத்துட்டே போகிறது. ஹாப்பி நியூ இயர். அதுக்கப்புறம் அவளை பார்க்க போகிறது இல்லை, நம்ம வெளியே போனால் அப்படியே போயிடுவோம். அதனால் போகிற வழியிலே எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போய் இடத்துல போய் உட்காந்த உடனே நம்மால் என்றைக்குமே தான் அட்டையை பார்க்கவே மாட்டான். அல்லேலூயா. தான் அட்டையில் என்ன வசனத்தை பாஸ்டர் கையால் வாங்கணும் அப்படின்றத என்ன பண்ண மாட்டான், பார்க்கவே மாட்டான். ஐயா எனக்கு ஒன்று, பிள்ளை வரல பிள்ளைக்கு ஒன்று, வீட்டுக்காரு வெளியில அவருக்கு ஒன்று, மொத்தமாக கேட்டு வாங்குறது உரிமையோட. அப்படியே ஒன்றுனா உரிமை இவ்வளோ கொண்டு போகிறது. அங்கே போகிறதுக்குள்ளே எது நமக்குன்றதை மறந்துடுவோம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள அங்கே போயிட்டு ஏதாவது நல்ல வசனமாக தேடுறது, நம்மளாம் தேடி எடுத்துக்கிறது. ஆனால் இந்த அட்டைகளை கொண்டு போய் பைபிளை வச்சுக்கிட்டு சோத்திர நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறது, என்னவா இருக்கோ போதோ தெரியலையே சாமி அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தான் அட்டையை பார்க்க மாட்டான். பக்கத்தில் உனக்கு என்ன வந்துச்சு கேட்கறது, உனக்கு என்ன வந்தது, உனக்கு என்ன வந்தது, நீ உனக்கு என்ன கத்தர் கொடுத்தாரு, தான் வசனத்தை வெளியே சொல்ல மாட்டான். கவனிச்சிருக்கீங்களா? அது ஒரு இன்ட்ரெஸ்ட். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அடியில இருந்து எடுப்பாப்புல, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஐயோ, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் பலித்திருக்கிறது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் பலித்திருக்கிறது. ஒரே ஒரு அட்டை ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. ஆனால் இந்த அம்மா 100 வாக்குத்தத்தமும் 6 மாசத்துல பெற்றுக்கொண்டார்கள், சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய வார்த்தையை சுதந்திரிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாத வசனங்கள் இருக்கிறதோ அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டும். அத்தனை காரியத்தில் கர்த்தர் தலையிட வேண்டும். உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களினாலும் சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை சார்ந்து கொள்வது, இந்த வார்த்தை உனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். சாது சுந்தர் சிங் ஒரு முறை ரயிலிலே பிரயாணம் பண்ணி போய்கொண்டே இருந்தாராம். எதிரிலே ஒரு மந்திரவாதி வந்து உட்கார்ந்து கொண்டு முணு என்று முணுமுணுத்து கொண்டிருந்தார். எல்லாம் முணுமுணுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவன் பர்ஸை இன்னொருத்தங்கிட்ட மாத்துறது, அவங்க கிட்ட இருக்கிறத இன்னொருத்தங்கிட்ட மாற்றி இப்படி வித்தை காண்பித்தார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஐயோ, எப்படி இவ்வளோ பெரிய சாமியார் வந்துட்டாரு போல இருக்கே, பெரிய சாமி, எல்லாம் போய் அவன் காலில் விழுறாங்க. ஆனால் சாது சுந்தர் சிங் மாத்திரம் அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். அவர் கையிலே ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருந்தார். உடனே அவர் சொன்னாரா, இவ்வளோ பேர் வந்து விழுறாங்க, நீ மட்டும் சும்மா உட்காந்துருக்க, நான் ஏன் உன் காலில் விழணும், உனக்கு நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லி அவரை பார்த்து சில மந்திரத்தை சொன்னாராம். ஆனால் மந்திரம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, ஒன்றும் நடக்கலைன்னும் போது உடனே அவர் சொன்னாராம், உன் கையில் இருக்கிற அந்த கருப்பு புக்கு இருக்கே அதை ஓரமாவே, கையில் இருக்கிற புஸ்தகத்தை ஓரமாவே. சரி, ஓகே வைக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் வச்சுட்டு திரும்பவும் அவரை பார்த்தாராம். திரும்பவும் கொஞ்ச நேரம் முணுமுணுத்தார். திரும்பவும் கொஞ்ச நேரம் முணுமுணுக்கும் பொழுது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே, என்னையா நடக்குது, உன்கிட்ட மட்டும் ஏன் என்னுடைய பவர் ஒர்க் அவுட் ஆகலை, உன்கிட்ட மட்டும் ஏன் இந்த மந்திர சக்தி ஒர்க் அவுட் ஆகலைன்னு கேட்டும்போது அவர் சொன்னாராம், பைபிள் என் கையில் இல்லையா, என் இருதயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நான் கையிலே சுமப்பதில்லை, என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன். அவர் விழுமிட வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியினால் அவனுடைய நடைகளில் ஒன்றும் சொல்லுங்க பிசகுவதில்லை, தடுமாற்றம் வராது. வார்த்தை இருக்கிற இடத்தில் தடுமாற்றம் வராது, தெளிவு இருக்கும். கர்த்தர் நம்முடைய சார்பிலே நிற்பார். மிரண்டு போனான், இவன் நம்மோட பெரிய மந்திரவாதியா இருப்பான் போல இருக்குன்னு சொல்லி அலறி பிடித்து ஓடி போனானா. அன்புக்குரியவர்களே, வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குமேயானால் எந்த ஒரு அந்நிய வல்லமையும் உன் வீட்டிற்குள் வரவே கர்த்தர் விட மாட்டார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் தூங்கும்போது ஒரே சர்ப்பத்தின் கனவா இருக்கு பிரதர், செத்து போனவங்களாம் என் முன்னாடி வராங்க, தூங்குவதுக்கே பயமா இருக்கு, தூங்கும் போதே உயிர் போயிருமான்னு பயமா இருக்கு. நடக்காததெல்லாம் நான் அப்படியே கற்பனை உலகத்துல வாழ்றது. நான் ஒன்று சொல்லுகிறேன், உன் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமேயானால் கர்த்தர் எல்லா பயத்திற்கும் உன்னை விலக்கி பாதுகாப்பார். எந்த ஒரு அந்நிய வல்லமைகளுடைய தொடாது. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அடுத்தது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆமென். துளிர் விடுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். முதல் ஆசீர்வாதம் இந்த வேதத்தை சார்ந்து சாட்சியின் பெட்டிடத்தில் இருக்கிற கோலாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா?
துளிர் விடுகிற அனுபவம். அது எதற்கு அடையாளம்? ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கேயும் இங்கேயும் ஓடி வேர்வை சிந்தி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனுடைய அவர் சொல்லுங்க, வேதனையை கூட்டார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஆமென், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். இருக்கிற இடத்தில் உட்கார வைத்து கர்த்தர் கொண்டு வருவார். உன்னை உட்கார வைத்து கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன் பிள்ளையை கொண்டு ஆசீர்வாதங்களை உன் கரத்திலே கொண்டு வந்து கொடுப்பார். உதவி செய்கிறவர்களை கர்த்தர் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் ஒரு சேரிட்டிக்காக பேசுவதற்காக ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸ்கூலில் போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லி பேசும்போது ஃபீல்டுக்கே நான் புதுசு. அப்போது அந்த பிரின்ஸிபல் கிட்ட போய் பேசினேன். அவர் மலையாளி, ஊருக்காருன்றதுனால நானும் மலையாளத்துலலாம் பேசி அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி நானும் அவரும் ஒன்றா நேந்திரப்பழம் சிப்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம். அப்படி க்ளோஸ் ஆகி கொஞ்ச நாள் நல்லா ஐக்கியத்தில் அப்படி போகும்போது அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். அப்போ நான் பேச வேண்டிய நாள் வந்தது. நீ இன்னைக்கு வந்து காலையில் அசம்பிளியில் பசங்கக்கிட்ட பேசு, பசங்க எவ்வளோ ஒன்று கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் அதை நீ எடுத்துகிட்டு போகலாம்னு. நான் என்ன பண்ண, ராத்திரியெல்லாம் ஒரே ஜபம். ஏசப்பா எனக்கு பேச தெரியாது, ஏசப்பா எனக்கு பேச தெரியாது. எவ்வளோ நேரம் பேச டைம் தெரியுமா? 10 நிமிஷம், சாரி 15 நிமிஷம், அவ்வளோதான் நீ பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது சொல்லிட்டாரு. உடனே நான் போன உடனே அவரை பார்த்தேன். சரி வெயிட் பண்ணுப்பா, எல்லாம் முடியட்டும் சொல்லி ப்ரேயருக்கு போய் நின்னோம். ப்ரேயருக்கு போய் நின்னும்போது அவர் சொன்னார், 15 மினிட்டுக்கு கூடுதலானு, பட்சே 5 மினிட் மதியானு அப்படின்னு. 5 மினிட் மதியா? நான் 5 மினிட்ல என்னை பற்றி இன்ட்ரா கொடுக்கவே பத்தாதே அப்படின்னு. அப்போ சொன்னேன், அது வந்து குழப்பம் இல்லையாடே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உள்ளே போயிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு அங்கே போய் நிற்கும்போது ப்ரேயரில் நிற்கிற ஒரே நடுக்கம். 5 நிமிஷத்தில் என்ன ஆண்டவரே நான் பேசுறது ஒன்றுமே தெரியலையே. நான் போனேன், என்னோட பேர் இது, இந்த மாதிரி சேரிட்டி பண்ணுறோம், இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறோம், விரும்புகிறவங்க உதவி பண்ணலாம், கடவுள் உங்களை பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் மைக்கை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் மைக் எடுத்து என்னை விட அதிகமாக 20 நிமிஷம் பேசுகிறாரு எனக்காக. நான் அவரை பார்த்து சொன்னேன், சார் நீங்கள் பிரின்சிபல் இல்லை, என் கூடயே வந்துடுங்க, சேர்ந்து போவோம் எல்லா ஸ்கூலுக்கும், என்னை விட நல்லாவே ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் நான் பேசின பேச்சுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஒன்றுமே கிடைக்காது. அவர் எனக்காக பேசுகிறாரு. நீ தேவனை சார்ந்து நின்னா உனக்காக பேசக்கூடிய ஆட்களையும் உன் கூடவே வச்சிருப்பார் ஆண்டவர். ஆமென். சும்மா இருந்தா போதும். பேசி முடிச்சதுக்கு பிறகு அவர் சொன்னார், எல்லா இடத்துலையும் கொடுத்துரு, உன்னோட நோட்டீஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் யோசித்தேன், நம்ம பேசின பேச்சுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துட போகிறாங்க, ஒரு 10,000 5,000 கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கூலாக இருந்துட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இங்கே வந்து வாங்கிக்கிங்க, கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொல்ல. உடனே நான் நேராக போனேன். போய் நிற்கும்போது ஒரே செக்கு அப்படி எடுத்து வச்சாங்க. அந்த சிஸ்டர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆயில் முழுக்க இங்கே உட்காந்து வேலை செஞ்சாலும் இப்படி சம்பாதிக்க முடியாது, ஆனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இவ்வளோ சம்பாதிச்சிட்டீங்களே அப்படின்னாரு. நான் எனக்கு ஒன்றுமே புரியல. எடுத்து பார்த்தா தாங்க தெரியுது, 3,25,000 ரூபா அப்படியே செக்கு. என் கண்ணுக்கு மட்டும் அது 33 அப்படியே தெரியுது, 300 இவ்வளோ தான் தெரியுது. ஏன்னா நம்ம குருவி மூளை பெருசாக யோசிக்கிறது இல்லை. அப்புறமா உத்து பார்க்குறேன், பக்கத்தில் வச்சு பார்க்குறேன், தூரமாக வச்சு பார்க்குறேன், பாதி தூரம் வந்து பஸ்லேருந்து எடுத்து வர பார்க்குறேன். நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் இருப்பாயானால் கர்த்தருடைய தேவைகளை அழகாய் சந்திப்பார். நீ போய் நிற்கிற இடத்தில் ஜெயத்தை பார்ப்பாய். அவ்வளவுதாங்க. அதாங்க என்னோட வெற்றி. எதுயா உன்னோட வெற்றி? உன்னோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் எது? எதுல உன்னுடைய ஜெயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தில் தான், கர்த்தருடைய வார்த்தையில் தான். என் அன்பு வாலிப சகோதரனே சகோதரியே, நல்ல வாலிபர் கூட்டம், நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு சூழ்நிலை தான். நல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் விரும்புவது எது தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் தனிப்பட்ட விதத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறாய் என்பது. ஐயா, தெம்பு இருக்கும் வரை எதையும் செய்யலாம், வாய் இருக்கும் வரை எதையும் பேசலாம், எல்லா ஆள் பலம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லா ஓட்டமும் ஓட முடியும். ஆனால் ஒரு நாள் இந்த பேலன்ஸ் சரீரத்தை விட்டு விலகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஒரு நாள் பேலன்ஸ் குறுகி நிற்போம், ஒரு நாள் அழகெல்லாம் விளைந்து நிற்போம். அந்த சூழ்நிலையில் வந்து ஏசப்பான்னு காலை பிடிக்கிறத விட இன்னைக்கு நல்லா இருக்கும் போதே கர்த்தருடைய காலை பிடிச்சிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காலை உறுதியா பிடிங்க, கர்த்தருடைய வார்த்தை உறுதியா பிடிங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த பூமியில நீ நட்சத்திரத்தை போல இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உன் படிப்பால் சாதிக்க முடியாதது, உன் சம்பாதித்தால் சாதிக்க முடியாது, உன்னுடைய ஞானத்தினால் சாதிக்க முடியாது. எல்லாவற்றையும் நீ கர்த்தரை நம்புகிற அந்த விசுவாசம் வாழ வைக்கும், வாழ வைக்கும்.
நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஐயா. இன்னைக்கு வெளியில பாருங்க, குடிக்கு அடிமை, எதுக்கெடுத்தாலும் தற்கொலை ஈஸியா தற்கொலை செஞ்சு சாகுறான். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும், படிப்புல தோல்வியா, அடுத்த ரெமெடி அதுக்கு என்னன்னு பார்க்க மாட்டான், உடனே தற்கொலை. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா, அம்மா போனை ஆஃப் பண்ணிட்டு வெய்யும் தான் சொல்லியிருப்பாங்க, அதை பொறுக்காத பிள்ளை தற்கொலை பண்ணி செத்துது. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். போனை எடுத்து வெயின்னு, அதுக்கு தான் நாங்கள் சொல்றதே இல்லை, போனை எடுத்து வெயின்னு போட்டு சாத்துன்னு ஆரம்பத்திலே சாத்திடுறது. ஆமென். சாத்துல நான் ரூம்ல சும்மா போனாலே போதும், பையன் மரியாதையா எடுத்து போனை கொடுப்பாரு, எடுத்துருங்க டாடி, அவரே கொடுப்பாரு. இதுக்கு தானே வந்தீங்க, நீங்களே வச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு இப்ப பெற்றோர் பயப்படுறான் பிள்ளைய அடிக்கிறதுக்கு. ஐயோ, அடிச்சு ஏதாவது பண்ணிக்க, ஏதாவது பிள்ளை ஏதாவது பண்ணிக்குமோ, ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னா அதனால பிள்ளை சொல்ற எல்லா பேச்சையும் கேட்கறது பெற்றோர். சரிப்பா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர முடியாதா, பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியில போறியா, போப்பா பத்திரமா போயிட்டு வாப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது எக்ஸாம் இருக்கா, போய் எழுதுப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஃபுட்பால் மேட்ச் இருக்கா, நீ போய் விளையாடுப்பா, அம்மா போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஏன்னா பிள்ளை ஐடியில சம்பாதிக்கிறான். நீ வான்னு கண்டிச்சு பேசினா மாசம் சம்பாதியம் வராதுன்ற ஒரே காரணத்துக்காக, மாசம் காசு வராதுன்ற ஒரே காரணத்துக்காக பிள்ளை இருக்கிற எல்லா இழுப்புக்கும் பெற்றோர் என்ன பண்றது சொல்லுங்களேன்? கூப்பிடுற எல்லா இழுப்புக்கும் போறது. வரலையா, சரிப்பா. அம்மா ஜெபம். நைட்டெல்லாம் விடிய டியூட்டி பண்ணிருக்கம்மா, டயர்டா இருக்கு, காலையில சர்ச்சுக்கு என்னால வர முடியாது. பரவாயில்லப்பா, நீ படுத்து தூங்கு, நான் போய் வெயில்ல போய் சர்ச்சில் போய் உட்காந்து தெய்வத்தை பார்த்துட்டு வரேன். அதுக்குதாயா வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில சொல்லுங்களேன் நடத்து, மிதிக்க வேண்டிய நேரத்துல மெதி, அடிக்க வேண்டிய நேரத்துல அடி, கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சிரு. ஆமென். அவன் முதிர் வயதிலும், ஆமென், அவன் வயசான நேரத்திலும் நீ கத்து கொடுத்த ஒரு காரியத்தையும் அவன் மறந்து போக மாட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் சரி ஃபர்ஸ்ட் ஷோ காலையில 4 மணிக்கு போய் கத்தி ஆர்ப்பாட்டம். அப்போ எங்கயா இருக்கிறோம்? நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறியா, சுத்து. லேட் நைட் வரியா, 10 மணிக்கு வா, 11 மணிக்கு வரியா வா, நைட்டு பொறுமையா 1 மணி 2 மணிக்கு வரியா வா. எங்க போற, ஏது பண்ற, எதையுமே கேட்கறது கிடையாது. கேட்டா என்ன பிரச்சனை? மாச சம்பளம் அவனை நம்பிதாயா என் குடும்பமே போகுது. என்னைக்குமே உன் பிள்ளைய நம்பிராத. அல்லேலூயா. தெய்வத்தை மட்டும் நம்பு. ஆமென். அல்லேலூயா. அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் அவர் நடத்திடுவார், கடைசி வரை நடத்திடுவார். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் துளிர்விடும். உன்னுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். துளிர் விடுகிற அனுபவம். மீதம் சில வீட்டில் சொல்லுவாங்க, நல்லா சம்பாதிக்கிறோம் ஐயா, ஆனால் செலவு எப்படி ஆகுதுன்னு தெரியல. நான் பெங்களூர்லேருந்து ஒரு முறை ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது என் கூட 2 ஃபேமிலி வந்து உட்காந்தாங்க. வந்து உட்காரும்போது ஒரு பிக் ஷாப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபைல் கிட்ட இருக்கும், ஃபைல் வச்சுருக்காங்க. நான் சொன்ன பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க போல இருக்கு, அதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட பேசிகிட்டே வந்தேன். அப்போ அவங்க என்னை பார்த்த உடனே கேட்டாங்க, நீங்கள் ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் ஃபாதர் தான், சொல்லுங்கள். எப்படி நான் ஃபாதர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அவங்க முகத்திலே தெரியுது. நான் உடனே கண்ணாடியில் திரும்பி, நம்ம முகத்தில் ஏதாவது தெரியுதாடா, இவன் எழுதி ஒட்டிட்டாரா ஆண்டவர் நமக்கு தெரியாமல் அப்படின்னு பார்த்து எனக்கு எதுவும் தெரியல. சரி, பேசிகிட்டே வந்தோம். சரி, 5 மணி நேரம் ட்ராவல் இருக்கே, ஏதாவது பேசுவாங்கன்னு பேசிகிட்டே வரும்போது சட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் தேம்பி அழ ஆரம்பித்தாங்க. தேம்பி அழுறாங்க. நான் சொன்னேன், ஏன் எதனால இருக்கேன்? ஐயா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், என்னுடைய ஒய்ஃப் ஒரு டீச்சர். அவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன். நாங்கள் 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். 40,000 வாங்குகிறோம். கையில் ஒரு மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருது? 80,000 வருது. அந்த 80,000 வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் இல்லையா? ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? ஃபோன் வாங்குவோம். ஃபோன் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடும்.
தங்கம் வாங்குவோம், தங்கத்தை எங்கேயாவது தொலைச்சிடுவோம், இல்லை பணம் மிஸ் ஆயிரும். 5ஆம் தேதி ஆனால் கடன்காரன் வாசலில் போய் நின்று யாராவது கடன் தர மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, கையேந்தி நிற்போயா, இதான் எங்கள் சூழ்நிலை என்று சொல்லி அவங்க சூழ்நிலையை குறித்து பேசிகிட்டே வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இப்போ எங்கேம்மா போயிட்டு வரீங்கன்னு. வெள்ளூர் சிஎம்சிக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். வெள்ளூர் சிஎம்சி, அங்கே என்ன போயிட்டு வந்தீங்க, அங்கே எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால், என் ஒய்ஃபுக்கு வாயில் சின்னதாக ஒரு புண்ணு ஒன்று வந்தது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், புண்ணு ஆடுற மாதிரி இல்லை, ஒரு வேளை அது கேன்சராக இருக்குமோ அப்படின்னு பயந்து அதுக்கு போய் செக் பண்ண போனோன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த சிஸ்டர் தேம்பி அழுறாங்க. நல்ல ஊர்க்காரங்க, நல்ல தேம்பி அழுறாங்க. அழுது முடியல அவங்களால. அவங்க அழுறதை பார்த்து கம்பார்ட்மெண்ட் இருக்கலாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறான், இவன் என்னடா இவங்க 2 பேரும் அழுகுறாங்க, இவன் மட்டும் நின்று புத்தி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதுக்கு பிறகு 2 பேர் தலையிலையும் நான் கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார் சொல்லி தலைமையில கை வச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார், நான் சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் நிறைய ஊழியங்களுக்கு கொடுப்பேன், அவங்களுக்கு கொடுப்பேன், இவங்களுக்கு கொடுப்பேன். அப்போயே நீங்கள் போட்டுக்கோங்க எந்தெந்த ஊழியத்துக்கெல்லாம் அவர் கொடுப்பாருன்னு. பெரிய மெயின் லைன் சர்ச்சில் பெரிய ஆள் அவர், இவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன், அள்ளி கொடுத்துருக்கேன் ஐயா, ஆனால் இன்னைக்கு என் நிலைமையை பாருங்க அப்படின்னு சொன்னபோது எல்லா தலைமையில கை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உமக்காய் செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்து அற்புத சுகத்தை தாருன ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தை தெரியுமா, அவன் கொடுத்ததெல்லாம் சரிதான், இருதயத்தை கொடுக்க சொல்ல. முதல்ல எனக்கு ஒன்றும் புரியல, இருதயத்தை கொடுக்க சொல்லா. இல்ல ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சபையில் இவ்வளோ பெரிய விசுவாசி, இருதயம் எப்படி தூரமாக இருக்கும்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம், ஆனால் இருதயத்தை கொடுக்க சொல்லு. அப்போ நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் கொடுத்ததெல்லாம் சந்தோஷம்தான், உங்கள் இருதயத்தை கர்த்தர் கேட்குறாரு, நீங்கள் கர்த்தரோடு ஒரு ஒப்புரவாகுங்க, இந்த புண்ணு ஒன்றும் இல்லாமல் அவங்க நம்பர் எடுத்துக்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான். நாட்கள் கொஞ்ச நாள் போனது, ஒரு ஃபோன் வந்தது. என்ன தெரியுமா சொன்னாங்க, பாஸ்டர் அது சாதாரண புண்ணுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அது காஞ்சி போச்சு. காரணம் என்ன தெரியுமா, என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உடைய ஆசீர்வாதம் துளிர்விடும். மீதம் எடுத்து வைப்பீங்க, ஒவ்வொரு மாசமும் மீதம் எடுத்து வைப்பீங்க, பிள்ளைக்கு சேர்த்து வைப்பீங்க. இதெல்லாம் எங்க வரும்னா, நீங்களும் நானும் தேவனை சார்ந்திருக்கும் போது நடக்கிற அற்புதம். 2வது ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம். பூ பூக்கிற அனுபவம். ஆமென். பூ பூக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? அல்லேலூயா, இருக்கீங்களா? பூ பூக்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன, துளிர் விடு மட்டும் தான் சொன்னாரு. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று நடக்குது. என்னது? பூ பூக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. உன்னை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய சூழ்நிலையை மாற்றுவான். யார் உன்னை திரும்பி கூட பார்க்க கூடாது என்று நினைத்தார்களோ அவங்க எல்லாம் உன்னை தேடி வந்து நிற்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ எல்லாம் என் வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு யார் உன்னை பார்த்து சொன்னாங்களோ அவன் உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க. ஐயா அந்த வழியா தானே போறீங்க, என் வீட்டில் வந்து ஒரே ஒரு காலை வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஃப்ளவர் ஷோ அப்படின்னு சொன்னா இங்க இருந்து எல்லாரும் எங்க போறோம், ஊட்டி போறோம், கொடைக்கானல் போறோம். ஏன் போறோம்? அங்க இருக்கிற பூ என்ன பண்ணுது? வா வா வாங்குதுங்க. மே மாசம் இங்க சூடு தாங்காம எல்லாரும் அந்த ஃப்ளவர் ஷோ ஃப்ளவர் ஷோ ஃப்ளவர் ஷோ. எங்கேயோ இருக்கிற ஒரு ஃப்ளவருக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குன்னா, வீட்டுக்குள்ளேயே உன்னுடைய கோல் ஒரு பூ பூக்கும் பொழுது கர்த்தரும் வீட்டுடைய ஃபுல் சூழ்நிலையை எப்படி மாற்றுவான்? வாசனையாய் மாற்றுவார் ஐயா, வாசனையாய் மாற்றுவார். அது சாட்சியை குறிக்கிறது. சாட்சி உள்ள ஜீவியம். எங்க போனாலும் ஒரு சாட்சி இருக்கும். இவன் நீதிமான், இவனிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்கிற சாட்சி. இவன் தேவ ஊழியன், இவனிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்கிற சாட்சி. இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், இந்த குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம், இந்த குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. பூ பூக்கிற அனுபவம். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, உன் முகத்தை பார்த்துட்டு போய் தான் நான் வண்டியில் விழுந்து, இவர் எங்கேயோ ஃபோன் பார்த்துட்டு பேசி போகிறது, ரோட்டில் வீட்டில் இருக்கிற வீட்டம்மாவை பார்த்து திட்டுறது, உன் முகத்தில் முழிச்சிட்டு போய் தான் விளங்காமல் போச்சு, உன் முகத்தை பார்த்துட்டு போய் தான் அப்படி ஆயிடுச்சு, உன்னை பார்த்துட்டு போய் தான் அப்படி ஆயிடுச்சு. இவர் முகம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி, இதுவே காட்டு குரங்கு மாதிரி உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள. ஆனால் வீட்டில் இருக்கிற வீட்டம்மாவை பார்த்து என்ன சொல்றது? உன்னாலதான் காலையில் யார் முகத்தில் முழிச்சனோ தெரியலையே. இது வேற யோசனை. இவர் பெரிய அம்பானி, இவர் பல கோடி ரூபா பிசினஸ் பண்றவர், அதனால இப்படிலாம் பேசுவார். ஆனா அந்த பேசுற மனுஷனையும் பார்த்து சொல்ல வைப்பாரு,
உன் முகத்தை பார்த்துட்டு போய் தான் இன்னைக்கு எல்லாமே சரியா நடக்குதுன்னு. ஹல்லேலூயா. ஜெபிக்கணுங்க. காலையில எலும்பு கொஞ்சம், காலையில எழுந்து தேவ சமூகத்தில் உட்காரு. தேவனோடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்கும்போது கர்த்தருடைய சூழ்நிலையை மாற்றுவார். நீ ஜெபிச்சுட்டு ஒரு வேலைக்கு புறப்பட்டு போய் பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். யாருக்குமே சாங்ஷன் ஆகாதெல்லாம் உங்களுக்கு மட்டும் சாங்ஷன் ஆகும். யாருக்குமே நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டும் நடக்கும். யாருக்குமே சம்பவித்திராத சில ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஒரு லோன் அப்ளை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் 1000 கேள்வி கேட்பான், உங்களுக்கு கேள்வியே வராது. சாங்ஷன் ஆகி கையில் டெபாசிட்டே ஆயிரும். காரணம் என்ன தெரியுமா? நீ தேவ சமூகத்தை சார்ந்திருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு சபையில் இருக்கும்போது ஒரு சாட்சியோடு இருக்கணும். ஆமென். செத்து போனதுக்கப்புறம் பாடி இங்கே வரும்போது பாஸ்டர் இங்கே நின்று வேறு வழியே இல்லை, போய் சொல்லி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? சிலுவையை போட்டு ரொம்ப நல்லவர் வல்லவர், சபைக்கு ஒழுங்காக வந்திருக்க மாட்டார். அவர் சபைக்கு வர்றதே சில குறிப்பிட்ட நாளுக்கு தான் வருவார். என்னைக்கு வருவார்? கிறிஸ்மஸ், அடுத்தது நியூ இயர், அடுத்தது ஈஸ்டருக்கு முன்னாடி ஒன்று நடக்குமே 7 வார்த்தை, குட் ஃப்ரைடே. அது கூட பின்னாடி ஒரு ஓரமாக கெஸ்ட், அவர் மடிப்பு கலையாமல் உட்காருவார். மோர் குடிச்ச உடனே கிளம்பிடுவார். அடுத்தது ஈஸ்டர் வருதா, ஈஸ்டருக்கு வந்து நிற்பார். இதுக்கு இடப்பட்ட ஒரு நாள் வரும், சாம்பல் புதன்னு ஒன்று. அன்னைக்கு தப்பி தவறி வந்தா உண்டு. அதுக்கப்புறம் அவர் கடைசியாக சர்ச்சுக்குள்ளே வர்றது எனக்கு தெரியுமா? பெட்டியில் வச்சு தான். அப்போ வரும்போது வேறு வழியே கிடையாது. மைக் எடுத்துட்டு என்ன பண்ணுறது? மைக் எடுத்துட்டு சொல்லணும் ஒரு வார்த்தை, ரொம்ப நல்ல மனுஷன், சபைக்காக அதை செஞ்சார் இதை செஞ்சார் சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் ஒரு சிலுவையை போட்டு பெட்டியை மூடி வெளியே அனுப்பு. அல்லேலூயா. சாட்சி அப்படி இருக்கக்கூடாதுங்க. உன்னை பற்றி சாட்சி சொல்வதற்கு கூட்டம் எழுந்து நிற்க வேண்டும், எழுந்து நிற்கணும். நல்ல தேவ மனுஷையா, கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரோடு நிற்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லி அந்த சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது? நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கும் பொழுது. இன்னைக்கு பைபிளை திறந்து எத்தனை மாதம் ஆச்சு? பைபிளை திறந்து பொறுமையாக படித்து எவ்வளோ நாட்கள் ஆச்சு? பைபிளை திறந்து பொறுமையாக டேஸ்ட் பண்ணி வாசித்து எவ்வளோ நாள் ஆச்சு? எல்லாத்துக்கும் ஓடுறோமே, எவ்வளோ நேரம் பைபிளை திறந்து கையில் எடுத்து வைக்கிறோம்? இந்த பைபிள் தான் நம்மளுக்கு ஆதாரம், அதுதான் நம்முடைய அடையாளம். ஹல்லேலூயா. சாட்சியை காப்பாற்றிக் கொள்வோம். அடுத்தது வாதுமை பழங்களை கொடுத்தது, கனி கொடுக்கிற அனுபவம். ஆமென். கனி கொடுக்கிற அனுபவத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார். ஆவியின் கனியோ சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், அப்புறம் சத்தமா சொல்லுங்க, நீடிய, சொல்லுங்களேன், நீடிய பொறுமை. கேட்கவே காமெடியா இருக்கா? ஆனால் நம்மளாம் ஆண்டவர் பிள்ளைங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மிஸ்ஸோட தலையில் ஒரு சிலுவையை போட்டு, ஆண்டவரே கிருபையாய் ஆசீர்வதி அப்படின்னு ஒருத்தருக்கா ஜெபம் பண்ணா, இதில் ஜெபம் பண்ண பொத்துன்னு விழ ஆரம்பிச்சாங்க. ஒருத்தரா விழ ஆரம்பிச்சது. இவன் ஒருத்தன் ஒரு பையன் சைடில் இருந்து பார்த்துட்டே இருந்திருக்கான். என்னடா இவன் கை வச்சா எல்லாம் கீழே விழுறாங்க. புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு, அதெல்லாம் கீழே விழுறாங்க. எல்லாம் ஆவியில் நடனம், அந்நிய பாஷை பேசுகிறாங்க, பயங்கரமாக டாக்ஸ் பேசுகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சு இவன் சொன்னா, என்னை பார்த்து அந்த பையன், நீ கை வைக்கும் போது என்னவோ நடக்குது, எல்லாம் என்னவோ பேசுகிறாங்களே, பாவோ கத்துறாங்களே, அது எப்படி அது நடந்ததுன்னு கேட்டாங்க. அந்த சக்தி உனக்கு எங்கிறது கிடைச்சதுன்னு கேட்டாங்க. அந்த சக்தியை பற்றி நான் இப்போ சொல்கிறேன், வந்து உக்காருன்னு சொல்லி. அவருக்கு பேர் தான்டா இயேசுநாதர், அவருக்கு பேர் தான் இயேசுநாதர். நல்லா கவனி, உன்னை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு தாண்டா எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி முடித்தேன். சொல்லி முடிச்சதுக்கு பிறகு என்ன தெரியுமா ஆச்சு? எங்கள் பிரின்சிபல் தருதலை, உருப்படாதவன், இவங்க அப்பாக்கு இவன் நிந்தையா இருப்பான், குடும்பத்துக்கு முள்ளா இருப்பான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட என்னப்பா சொன்னாரு, ஏய் பிரதர் வராரு, ஏசி போட்டு வை ரூமை. பிரதரானா நான் தேடுறேன், யாரோட நம்ம கூட வந்துட்டானா அப்படின்னு. யாரும் இல்லை, நம்ம தான். அப்போ என்ன சொன்னார்? பிரதருக்கு ஏசி போட்டு வை. கொண்டு போய் பிரின்சிபல் ரூமில் அப்படி உட்காரும் போது பெரிய ஜக்கில் ஒரு டீ கொடுத்தாங்க. அதை குடிக்கும்போது அப்படி திரும்பி அப்படி பார்த்தாங்க. ஒவ்வொரு முறையும் நான் கை கட்டி நின்ன இடம், ஒவ்வொரு முறையும் முட்டு போட்டு சாரி சார் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து ஆள் வந்து என் ஃபோட்டோவை என்கிட்டே காமிச்சு யாருன்னு கேட்ட அந்த சூழ்நிலையில் குடிக்கும்போது யோசித்தேன், ஒன்னே ஒன்று யோசித்தேன், ஆண்டவரே இவங்களாம் என்னை உயர்த்தி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே. இவங்களாம் என்னை கனப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஆண்டவரே.
இவங்களாம் என்னை உட்கார வச்சு பேசுகிறான்னா அதற்கு காரணம்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. சொல்லி முடித்த பிறகு பிரின்சிபல் சொன்னார், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு சொன்னார். நல்ல ஒரு ஜெபத்தை ஸ்ட்ராங்காக ஒன்று போட்டுட்டு சொன்னேன், நான் கிளம்பட்டுமா ஐயா. நான் சொன்னார், ஸ்கூல் அசம்பிளி ஃபுல் நடக்கும்போது உனக்கு ஒரு நாள் கூப்பிடுறேன், அன்னைக்கு வந்து நீ தான் பேசணும், அன்னைக்கு வந்து நீ பேசு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா ஐயா? இந்த கோல் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நின்றது. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் எங்கே இருக்கிறது தெரியுமா? தேவ சமூகத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.